சென்னை சைதாப்பேட்டையில் கல்லூரி மாணவி பேச மறுத்ததால் அவரை பின்தொடர்ந்து தொந்தரவு செய்த இளைஞர் கல்லூரி வாசலில் வைத்து தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? சென்னை ராமாபுரம் பகுதியைச் சேர்ந்த 19 வயது மாணவி ஒருவர் சைதாப்பேட்டையில் உள்ள கல்லூரியில் படித்து வருகிறார். சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆரிஃப் என்பவருடன் கடந்த 2 ஆண்டுகளாக அறிமுகம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவரது நடவடிக்கைகள் பிடிக்காததால் சில மாதங்களாக அவரிடம் பேசுவதை மாணவி தவிர்த்து வந்தார். ஆனால் ஆரிஃபால் அதை ஏற்க முடியவில்லை. மாணவியை அடிக்கடி பின்தொடர்ந்து சென்று மீண்டும் மீண்டும் பேசுமாறு கூறி பலர் முன்னிலையில் வற்புறுத்தியிருக்கிறார். சம்பவத்தன்று கல்லூரி முடிந்து மாணவி வெளியே வந்த பொழுது கல்லூரி அருகே காத்திருந்த ஆரிஃப் வழக்கம் போல மீண்டும் பேசுமாறு கூறி வற்புறுத்தியிருக்கிறார். வெறுத்துப்போன மாணவி வழக்கம் போல மறுப்பு தெரிவிக்க ஆரிஃபிற்கு ஆத்திரம் தலைக்கேறியிருக்கிறது. உடனே தனது இருசக்கர வாகனத்தின் சாவியை எடுத்த ஆரிஃப் அதன் கூர்மையான பகுதியை கொண்டு மாணவியின் தலையிலேயே தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த மாணவி இரத்த காயங்களுடன் சுருண்டு விழுந்துள்ளார். உடனே அவரை மீட்ட சக மாணவிகள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அனுமதித்தனர். சிகிச்சைக்கு பிறகு தனக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து தாக்கிய ஆரிஃப் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவி சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆரிஃபை கைது செய்தனர். அவர் மீது BNS சட்ட பிரிவுகளின் கீழும் தமிழ்நாடு பெண்கள் துன்புறுத்துதல் தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கல்லூரி மாணவியை பின்தொடர்ந்து தொந்தரவு செய்து தாக்கியதாக கூறப்படும் இந்த சம்பவம் சென்னை சைதாப்பேட்டை கல்லூரி மாணவிகளுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.